இதெல்லாம் நான் பார்த்த விஷயங்கள். நீங்க போங்க, அனுபவிக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. அப்படி சொல்ல மனைவிக்கு காலை சுட்ட உடனே அந்த ஐயா சொல்றாரு, உடனே சூரியனுக்கு குறி வைக்கிறார். சூரியன் அந்தனர் போல வர்றார். வந்து கேட்கிறாரு, என்னப்பா காரணம், யாருக்கு குறி வைக்கிற அப்படின்னு. இல்லங்க, சூரியனுக்கு குறி வைக்கிற. சூரியனுக்கு சுத்திக்கிட்டே இருக்குமே, நீ எப்ப வைப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது 12 மணிக்கு ஒரு கன நாளிகை நின்று மீண்டும் சுற்ற ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த நேரத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. என்ன காரணம், என் மனைவிக்கு பாதத்தையும் சுடுது, தலையும் சுடுது, அதனாலதான் சூரியனை எரிக்க கூடாதுன்றதுதான் நான் வந்து குறி வைக்கிறேன். இதுதானே காரணம். நீங்க பயப்படாதீங்க, உன் பொண்டாடிக்கு இனிமே காலே சுடாது அப்படின்னு தேவலோகத்திலிருந்து பாத ரட்சகையை முதல்ல கொடுத்தது யாருக்காக அப்படின்னா ரேணுகா தேவிக்காக சூரியனே கொண்டு வந்து கொடுத்தார். ஜபதக்கன முனிவர் வாங்கி கொடுத்தார். தன்னுடைய மனைவிக்காக கணவன் வாங்கி கொடுத்த விஷயம் அது மட்டும் இல்லைங்க, கொடையும் அவர் தான் கொடுத்தது. சூரியனால் கொடுக்கப்பட்டது ரேணுகா தேவிக்காக. அப்படிப்பட்ட ரேணுகா தேவி காலிலே காலணியை அணிந்து கொண்டு கணவனுக்கு பணிவிடை செய்யும் பொழுது கணவனை கண்கண்ட தெய்வமாக எண்ணக்கூடிய கணவனுக்கே பணிவிடை செய்யறாங்க. நீங்க என்ன அந்த புருஷனுக்கே பணிவிடை செஞ்சுச்சு, எனக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கீங்களா? நீங்க என்ன உங்களுக்கு பணிவிடை செய்ய போறேன் கேட்கிறேன். நான் கேட்கறது பதில் சொல்லுங்க சாமி. முதல்ல பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன நீங்க பாட்டு வாசிக்கிறீங்க? நான் பாட்டு வர சொன்னேனா? பாட முடியாது. பாட்டு நிறுத்துங்க. பாதி போயிடுச்சு, அது முடிச்சு விட்டா அப்புறம் அதெல்லாம் முடியாதுங்க. நான் சொன்ன சரியான விஷயம்னு சொல்லணும்ல. நான் சரியான விஷயத்தை சொல்லுங்க. நீங்க அவரு கேட்ட கேள்விக்கு சம்பளம் நீங்க போவீங்க, அவர் சம்பளம் எனக்கு வரப்போகுதுல்ல. நீங்க அவருக்கு போயிடும். இன்னைக்கு போல அவர் பாடும்போது நாங்க வாசிக்கிறேன். உங்க சம்பளம் போயிருப்போம். எங்க சம்பளத்தை நாளைக்கு சங்கத்துல அவராம கட்டுற மாதிரி வந்துடும். ஐயோ, அதனால நீங்க பயப்படுறீங்களோ? இப்ப பிரச்சனை என்னன்னா, கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா சொல்லுங்க. இல்லைங்க சாமி, அருமையான சாப்பாடு நீங்க சொன்னது சரின்னு சொல்லிருப்பேன். எனக்கு ஒரு பழக்கம் முடிக்காதுங்க. அடுத்த உள்ள மேடையில வச்சு அவமானப்படுறது. ஐயோ போகுது போங்க. இப்ப நான் சொல்றேன் அடுத்தவங்கள, இது சரியான பதில். நான் சொல்றேன் சரியான பதில். நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க சொல்ல முடியாது. நீங்க சொல்ல நாங்க ஏத்துக்க முடியுமா? நீங்க ஏத்துக்கலாம் போங்க. சபையோர்கள் ஏத்துக்கிட்டா சரியா? சத்தியம் பண்ணுமா? சத்தியமா நான் படிச்சது உண்மை, நான் சொன்னது உண்மை. பொன்னழகி மீது ஆணையாக உண்மை. பொன்னழகி அம்மன் மீது ஆணையாக நான் சொன்னது. கட்டை கலைஞர் மீது ஆணையாக, கட்டை கலை மீது ஆணையாக நான் சொன்னது உண்மை. அரிதாரத்தின் மீது ஆணையாக, அரிதாரத்தின் மீது ஆணையாக நான் சொன்னது உண்மைதாங்க. நான் சொன்னது உண்மை, நான் சொன்னது உண்மை, நான் சொன்னது உண்மை. யாரு பொய்யும் சொன்னது? நான் சொன்னா சம்பளம் கட்டை கல்வி மீது ஆணையாக நீ சொன்னது உண்மை. உண்மை. சம்பளம் போச்சா பொன்னழகி மீது ஆணையாக நீ சொன்னது உண்மை. உண்மை. ஏன் தொண்டை தண்ணி வத்தி போச்சு. நான் தேவை இல்லாம எனக்கு ரத்த பிடிப்பு அதிகமாச்சு, சுகர் அதிகமாச்சு. உண்மை. நான் சரியான விடைய சொல்லியிருக்கேன். நீ மறுத்து பேச அதிகமாக கொண்டு வரப்பட்டது நல்ல விளக்கம். அப்ப நாரதர் சம்பளம் எனக்கு வந்துருச்சுங்க. வெட்டிக்காரங்களே, நாரதர் சம்பளம் ஒத்துக்கிட்டாரு. அவர் சம்பளம் எனக்கு வந்துருச்சு. சம்பளம் போச்சா? ஆமா, 3000 சம்பளம் போச்சு. என்ன கேட்டீங்க? எனக்கு 6000 சம்பளம். இந்த கதை விட்டீங்க. சம்பளத்தையும் நேரத்தை வாங்கிட்டு பாருங்க. இந்த கதை விட்டீங்களே நல்ல கதை. இல்ல ஒரு கதை ஒண்ணு. என்ன, ஒரு ஊர்ல ஒரு நிறைய சரியா நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னன்றாரு, ராஜரிஷி பட்டம் பெற்றவர் பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக. அதை கேட்கலங்க, நான் சொன்ன கதையை சொல்லுங்க. நீங்க இருங்க. பிரம்மரிஷி பட்டம் பெற வேண்டும் என்பதற்காக தாவத்தில் ஈடுபடுறார். தாவத்தை பார்த்தா இந்திரன், ஆகா நம்முடைய இந்திர பதவி பறிபோக போகுதேன்னு நினைச்சார். நினைச்சு என்ன பண்ணாரு, ஒரு அழகிய பெண்ணை மேடகை அனுப்பி வைக்கிறார். கீழே மேடகை வந்து விஸ்வாமித்திரன் முன்பாக நடனம் ஆடினார். நடனத்தை பார்த்தவொடனே பாருங்க ஆசை வந்துருச்சு விஸ்வாமித்திரருக்கு. அண்ணமா முனிவர்கள் வணங்கினார்கள். ஆக பார்த்தவொடனே இருவரும் இல்லற வாழ்வில் ஈடுபட்டார்கள். ஒரு குழந்தை உடனே பிறந்துருச்சு. பிறந்த குழந்தை அப்பதான் குழந்தை வந்தோட மேடகை போயிட்டா மேல உலகத்துக்கு. விஸ்வாமித்திரர் பார்த்தாரு, ஆகா நம்முடைய தவத்தை கெடுத்து இந்த பிள்ளை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை போட்டி விட்டார். கண்ணு மகிழ்ச்சி வந்து பாக்குறாரு. வந்து பார்த்து என்ன பண்றாரு, விஸ்வாமித்திரனுடைய பிள்ளை என்பதை தெரிந்து கொண்டால் எடுத்துக்கொண்டே வளர்க்கிறாரு. என்ன பேரோட? சகுந்தலைங்கிற பெயரோடு வளர்க்கிறார். அதுக்கு வர்றது காரணம் சகு என்ற முதலிலே அந்த பறவையை பாதுகாத்தது.
அதனாலதான் சகுந்தலைன்னு பேர் வச்சார். பாருங்க, நாட்டுல இருந்து வேட்டை நிமித்தமாக ஒரு மன்னன் போனாரு. யாரு போன தெரியுமா? குரு வம்சத்திலே பிறந்தானே துஷ்யந்தன். அவன் தான் போனான். போய் பார்த்தான், சகுந்தலையை பார்த்தான். சகுந்தலையை பார்த்த உடனே இருவருக்கும் காதல் உண்டானது. காந்தர் மனம் புரிந்தார்கள். பிள்ளை வளர்ந்தார். பிள்ளை வளர்ந்த உடனே என்னானது? வெட்டிக்காரங்களே நம்ம சம்பளம். பிள்ளை பறக்கிற முன்பாகவே போயிட்டான். போக போதும் யார போய் பார்க்கிற? துஷ்யந்தன உன்னுடைய மனைவி அப்படின்னு ஏத்துக்க. உங்களுடைய பிள்ளைய பள்ளைய பார்த்து அப்பாவை வணங்கினான்னு சொல்றான். வணங்கவா? யாரு இந்த பிள்ளை? யாருமே எனக்கு தெரியல. ஏன்னு உடனே என்னானது? அதோட வர ஆயிரமாக இருந்த கனையாளியே நீங்க சொன்ன மாதிரி மீன் விழுந்துருச்சு. அதோடு வந்தால் வந்து காட்டிலே இருந்தா அந்த மீனை ஒரு செம்பனவன் முடிச்சா. குடிச்சு மீனை வெட்டி பார்க்கும்போது உள்ளே இருந்தது ராஜமுத்திரை குறித்த கனையாளி. இந்த ராஜமுத்திரையை கொண்டு போய் காட்டினா யாருக்கிட்டே? துஷ்யந்தவனத்துல. முத்திரையை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வச்சு, ஆகா நம்ம போன மேல் அதனால ஒரு பெண் கர்ப்பமான ஆளு அப்படின்னு வர்ற. வந்து காட்டுல பார்த்தாங்க. காட்டிலே பார்த்த உடனே ஒரு பிள்ளை சிங்கத்தோட வாயை குழந்து பல்ல எண்ணிக்கிட்டு. என்னடா காட்டுல இப்படி ஒரு விசித்திரம் நடக்குது அப்படின்னு இந்த பிள்ளை யார் என்று கேட்கும் பொழுது அப்பதான் தெரிந்தது சகுந்தரனுடைய பிள்ளை. சகுந்தரனுக்கு பிள்ளைனா துஷ்யந்தருக்கு யாருங்க? துஷ்யந்தருக்கு பிள்ளை தானே. ஆக அந்த முனிவர் யாருங்க? வளர்த்த பிள்ளை கண்மமுகரிசி வளர்க்கிறார். பாருங்க என்ன விஷயம். அந்த பிள்ளையினுடைய பெயர் பரதன். பரதன் ஆண்டதுனாலதான் இந்த நாட்டிற்கு என்ன பேரு? பாரத நாடுன்னு பேரு. பாரத நாடு காலம் அருவி. பாரத நாடானது. துஷ்யந்தனுக்கு சகுந்தலைக்கு பிறந்தவன் பரதன். வளர்ப்பது கண்ம மகரிஷி. பிறந்தது விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும். நீங்க கேட்டதுக்கு பதில் இது. சரின்னா ஒத்துக்கங்க. என்னமா கரெக்டா? நான் படிச்சது அவர் படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். இல்ல இதுக்காக சரியா பச்சு போங்க. நீங்களும் சம்பளத்தை எனக்கு கொடுக்க வேண்டாம், நானும் உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க வேண்டாம். போங்க. இந்த கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, எங்க இவங்களுக்கு மட்டும் நான் கதை எழுதுறீங்களா? என் நாளைக்கு கதை எழுதுறியாளா? உண்மையா? உண்மைதான். உண்மை இல்ல. உண்மைதான். உண்மை இல்ல. உண்மை இல்லையா? உண்மைதான். உண்மை இல்ல. உண்மையா இல்லையாமா? உண்மை உண்மை இல்ல. நாராயணன் எப்படி உண்மை இல்லைங்கிறீங்க? நான் சொன்னா அது உண்மை, நீங்க சொன்னதுனால அது உண்மை. அது எப்படி இல்ல? நான் படிச்சது நானே சொன்னா உண்மையானாலா? அது இருக்கக்கூடாது மனிதனுக்கு. என் சம்பளம் நான் படிக்க போறேங்க. அவங்க சம்பளத்தை அவருக்கு போட்டுங்க. அதெல்லாம் சரி. இந்த கதையான நல்லா தான் இருக்கு. பெண்களுடைய முகத்தையே பார்க்காம, பெண்களையே பார்க்காம ஒரு முனிவர் ஒரு பையனை வளர்க்கிறார். பெண்களையே பார்க்காம, பெண்களுடைய முகத்தை பார்க்காம இப்பெண்கள் அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னே தெரியாம வளர்க்கிறார். வளர்ந்த பிள்ளை பாலிவன் ஆயிட்டான். அப்பதான் என்ன பண்றாங்க? ஒரு பெண்ணை விட்டு அவனை மயக்க சொல்றாங்க. பெண்ணை பார்த்த உடனே பெண்ணினுடைய உறுப்புகள் எல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ஆச்சரியமா போச்சு. என்னடா நம்மளுக்கு இப்படி எதுவும் இல்லையே, பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரே ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தின் மீது அந்த ஆண் என்ன பண்றான்? அந்த பெண்ணின் மீது கால் விடுறான். மயங்கிட்டான். எப்படி இருக்கா? மயங்கி விட்டவனே இவன் என்ன பண்றா? திருப்பி அவரை பார்க்கவே போகல. அப்பதான் இவன் என்ன பண்ணா? நாட்டிற்கு வந்தான் பெண்ணை தேடி. நாட்டிற்கு வந்த உடனே 12 வருடமாக மழை பெய்யாமல் இருந்த ஒரு நாடு மழை பெய்தது. அதை பார்த்து இன்னொரு மன்னர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டு பிள்ளை வளர்க்கணுங்கிறதுக்காக யாகம் வளர்க்க சொல்றாரு. இப்படி ஒரு புகழ் நடந்தது. அதனால ஒரு பெரிய காவியமே உருவானது. நீங்க கேட்டது மாதிரி பெண்களையே பார்க்காம ஒரு பிள்ளை வளர்ந்தான்னு சொன்னே. அந்த பிள்ளை யாரு? அந்த பிள்ளைய வளர்த்த அப்பன் யாரு? காட்டுக்கு போய் மயக்கினாலே பெண், அவ யாரு? அவளை தேடி வந்தாரே ஒரு நாடு. 12 வருடமாக மழை இல்லாமல் பெய்த நாடு. மழை பெய்தது. அந்த நாடு எந்த நாடு? மறுபடியும் பார்த்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு அரசன் கூட்டானே. அந்த நாடு எந்த நாடு? அந்த அரசன் யாரு? அதனால உருவான காவியம் அது. சொல்லுங்க நீங்க வைக்கப்பட்டீங்க. சொந்த வீடு கேட்காது
பொம்பளை பிள்ளையை பார்வைப்படாமலே வளர்த்தாரம் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னு மதி மயங்கிட்டாரு. அது பொம்பளை பிள்ளைனா என்னன்னே தெரியாது. அப்புறம் அப்படி எப்படி மதி மயங்குவாரு? இந்த உறுப்புகள்லாம் பார்த்தோன்னே காது வந்துருச்சு. அந்த ஆடி அவரெல்லாம் போடும்போது என்னங்க தெரியும் வெளியில இல்லங்க தெரியுங்க. அவ போய் நின்ன கோலம் எப்படி தெரியுமா? நான் கேட்கல. ஆடையே இல்லாம தெரிஞ்சு வச்சா நான் கேட்கவே இல்லைன்னு. அட பகவானே, ஞானிலே தானுடன் ஒருத்தருக்கு பதில் கேட்டதுக்கு ஒருத்தருக்கு பாடவிடாம செய்யுங்கல்ல. சந்தோஷம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் என்ன பண்றாரு, 12 ஆண்டுகளாக திருமணம் நடந்தது. 12 ஆண்டுகளாக குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு